திரு கனகராஜ், இவ்வளவு விஷயங்களை நாங்கள் பட்டியல் போட்டிருக்கிறோம், எதுவுமே செய்யலைன்னு ஒரு விஷயத்த பரப்புரை எங்க எடுத்துட்டு வராங்க. தமிழ்நாடு முன்னாடி மாதிரிலாம் இல்லை சார், இப்போ எங்களுக்கான ஏற்பு இருக்கு, களம் மாறி இருக்கு, போட்டியே எங்களுக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் அப்படிங்கிறார் திரு குமரகுரு. அதாவது முதல்ல உங்களுடைய தலைப்பை நான் ஏற்றுக்கலை. இது வியூகம் இல்லை. திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ அல்லது இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களோ மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்க. இவரை திட்டணுங்கிறதுக்காக வழிஞ்செல்லாம் எதையும் எடுத்துட்டுலாம் வரல. வாழ்வாதார பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்க. குமரகுருவரன் சார் ரொம்ப நல்லா பேசக்கூடியவர். அந்த திறமையை நான் மெச்சுகிறேன். அதாவது இருக்கிற தொகுதி குறையாதான், ஆனால் மக்கள் தொகை அதிகமாச்சுன்னா அங்கெல்லாம் எண்ணிக்கை அதிகமாயிருமா. அப்படின்னா என்னன்னா தமிழ்நாடு தொகுதி குறையாது, இதனுடைய பொருள் என்ன? அதான் எண்ணிக்கையா குறையாது, ரேஷியோல குறையும்ல. அப்போ நான் குறையும்ல. அப்ப அதனுடைய பொருள் என்ன? அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, ரேஷனை நாங்க மூடுவோம்னு சொல்றாங்க, நாங்க மூடலாம் மாட்டோம். சார், நீங்க ஏற்கனவே பைலட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. பக்கத்துல வெளியூர்ல எல்லாம் இல்ல, பாண்டிச்சேரியில தானே ரேஷன் கடையை மூடிட்டீங்கல்ல. பணம் தருவோன்னு சொன்னீங்கல்ல. தென் சென்னை தொகுதியில் நிக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் தானே இங்க கவர்னரா இருந்தாங்க. மூடிட்டு பணம் தர்றேன்னு சொன்னாங்கல்ல. 4 மாசமா 10 மாசமா ஒரு பைசா கூட போடல. இப்ப தேர்தலும் போது தானே, அப்பவும் 2 மாசம் பாக்கி வச்சிருக்கீங்க. இதுக்கு பேர் என்ன சார்? ஏன் புதுச்சேரிக்கு மட்டும் நரேந்திர மோடி தலைவர் இல்லையா என்ன? தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மெம்பர் இல்லையா என்ன? நீங்க அதை பைலட் ப்ராஜெக்டா இங்க பண்ணிருக்கீங்க. இப்ப இலவசம் சொல்லிட்டு திரும்ப வந்தா அதை இந்தியா முழுவதும் இழுத்து மூடுவீங்க. அதுதான் உங்க ப்ராஜெக்ட். அப்புறம் நீங்க சொன்னீங்க, நேத்தைக்கு இருந்துட்டு இன்னைக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. 2024க்கு பின்னால அதிமுகன்னு ஒரு கட்சியே இருக்கக்கூடாதுன்னு சொல்றது நாகரிகமான பேச்சா? அண்ணாமலை தானே பேசுறாரு. நீங்க காங்கிரஸ் முக்து பாரத்னா நாங்க காங்கிரஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அந்த கவர்மெண்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னு பேசுறீங்க. நீங்க அட்வொகேட்டு, ரொம்ப விலாவரியா பேசுவீங்க. ஆனா அண்ணாமலை சொன்ன 2024க்கு பின்னால அதிமுகன்னு 26க்கு பின்னால அதிமுகன்னு ஒரு கட்சியே இருக்காதுன்னு சொன்னதுக்கு பேர் என்ன சார்? அடுத்து மோடிய கேள்வியே கேட்கலையா? நீங்க சந்திக்கவே மாட்டீங்க சார். நீங்க கனிமொழி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு முழங்கால் தண்ணியில அல்லது நீந்தித்தான் போகணுங்கிற இடத்துல போட்ல போய் ஜனங்கள் வெள்ளத்துல மூழ்கி கிடக்கும் போது கைய போட்டு அந்த மக்களோட, அந்த தாய்மார்களோட, உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொன்னார். உங்க ஆட்கள் யாரும் அங்க இல்லை. அப்போ அவங்களுக்கு கோபம் கூட இருந்தது. என்ன இப்படி ஆகி போச்சே அப்படின்னா, பரவாயில்ல நாங்க இருக்கோம்னு சொன்னாங்க. நீங்க எங்க சார் இருக்கீங்க? உங்களை கேள்வி கேட்க முடியுமா என்ன? கேள்வி கேட்கிற இடத்துலயே இல்லை. அப்புறம் ஏதோ பெட்ரோலியம் வரி இதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. ஏன் சார் இப்படி மடமாத்துறீங்க? இன்னொன்னு சொல்லட்டுமா? உண்மையிலே இப்ப சமீபத்துல சார், இந்த வார்த்தையை சொல்றதுக்கு உங்களுக்கு கோபம் வரும். ஆனா நீங்க முதல்ல நான் சொல்லி முடிக்கிற வரை கேளுங்க. இந்தியா உட்பட எல்லா நாடுகள்லையும் அவசர காலத்துல ஒருவேளை நமக்கு பெட்ரோலியமே கிடைக்காத அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக ரகசிய அறைகளில் கச்சா எண்ணெயை தேக்கி வைக்கிற வழக்கம் இருக்கு. இதை இந்தியாவில் மேங்களூர்ல அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. 53 லட்சம் டன் 53 லட்சம் குரூட் ஆயில் அங்கே வச்சிருந்தாங்க. ஏங்க, நம்மளே இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம்ல. இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால, இல்ல அறிவிச்ச பிறகு, அட்னாக்னு அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி, அதுக்கு நீங்க அதை எடுத்து வித்துக்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்திருக்காரு சார். இது தேச விரோத செயலா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். நாளைக்கு இந்தியாவுக்கு பற்றாக்குறை, அதாவது இந்தியாவில் இருக்க ராணுவம் உட்பட்ட தளங்களுக்கு தேவை என்றால் பயன்படுத்துவதற்காக யாருக்கும் தெரியாமல் வைத்திருக்கக்கூடிய ஐஓசி அதை விற்கணும், ஐஓசி கட்டுப்பாட்டில், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கட்டுப்பாட்டில் இருக்க, அவங்களே விற்கணும்னு நினைச்சா கூட அரசாங்கத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கித்தான் விற்க வேண்டிய ஒரு விஷயத்தை அட்னாக் என்கிற அபுதாபி கம்பெனிக்கு ரகசியமா நரேந்திர மோடி விற்கலான்னு அனுமதி கொடுத்திருக்கிறது தேச விரோத செயலா இல்லையா? நீங்க சொல்லுங்க.
இதை விமர்சிக்காம என்ன சார் பண்ணுவாங்க? சரி, இதுக்கு அந்த பேரு விமர்சனம் நான் அவர்ட்ட கேட்கிறேன் அடுத்த சுற்றுலயோ. அப்புறம் டெஸ்லா உங்களுக்கு தெரியும். Yes. அதுக்கு முன்னாடி ஓகே நீங்க நிறைவு செய்யுங்க. டெஸ்லா நிறைவு செய்யுங்க, நான் கேள்வி முடியும். இல்ல அதான் ஓகே. டெஸ்லாவுக்கு தேர்தல் அறிவிச்ச பிறகு அவங்க இங்க பொருள் கொண்டு வந்தா அதுக்கு இம்போர்ட் டியூட்டி 70% இருந்து 100% இருந்ததை 15% கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு வருஷத்துக்கு மட்டும் 2000 கோடி ரூபாய் டெஸ்லாவுக்கு கொடுத்திருக்கீங்க. இதுதான் உங்க தேர்தல் பத்திரத்தின், அதாவது இந்தியாவிற்கு வர வேண்டிய வருவாயை விட்டு கொடுத்து விட்டு நீங்க தேர்தல் பணமா மாத்துறது. நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். மினிமம் பேலன்ஸ், இந்த கேள்வி எல்லாம் எஸ்எம்எஸ், ஏடிஎம்னு சொல்லுங்க. ஓகே, இதுல என்ன கேள்வி வைக்கிறீங்க? கேள்வி நிறைவு செய்யுங்க, நான் அடுத்த சப்ஜெக்ட் போறேன். அது வேற ஒரு சப்ஜெக்ட். இதுல கேள்வி மூணுங்க. எஸ் 35,000 கோடி ரூபாய். ஏன் சார் என் பணத்தை எடுக்கிறது? என் பணத்தை தான் போட்டு வச்சிருக்கேன். மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு ஒரு 21,000 கோடி, எஸ்எம்எஸ் அனுப்புனேன்னு 6,000 கோடி, ஏடிஎம்ல கூடுதலா பயன்படுத்திட்டாங்கன்னு 8,000 கோடி. இது எல்லாம் என்னது? நீ பண்ற சர்வீஸ் கிடையாது. நான் டிஜிட்டலைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள்கிட்ட 5,000 ரூபாய் வச்சிருக்க முடியாதவன்கிட்ட இருந்து காசை பிடுங்கிறது. நீங்க 14,56,000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணுவீங்க. ஆனா கல்வி கடன் 16,000 கோடியை தள்ளுபடி பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்க. இதுக்கு பேர் என்ன சார்? நீங்க மத்திய அரசை நோக்கி பாஜகவை நோக்கி வைக்கிறீங்க. அதுக்கான பதிலையும் நம்ம கேட்டு பெறலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விமர்சனம் வச்சீங்க. நீங்க இப்ப அதிமுக பற்றி திரு அண்ணாமலை என்ன சொன்னார்னு குறிப்பிட்டீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ரெண்டு பேரும் அவ்வளவு எதிர்நிலையில் இருக்கும்போது இன்னமும் நீங்க அதிமுகவும் பாஜகவும் ஒன்னாதான் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அந்த விமர்சனமே அடிபட்டு போதுல, அது ஒரு தேர்தல் வியூகமா தானே அப்ப பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது சிவகார்த்திகேயன் படத்துல அவரும் சூரியும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த சண்டை பார்த்தா பயங்கரமான சண்டை மாதிரி தெரியும். ஒருத்தர் சொல்லுவாரு ஓரமா போய் விளையாடுங்க அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் இல்ல பெட்ரோலிய பொருள் விலையை குறைக்கல, இல்ல வேளாண் சட்டங்களை நீங்க கொண்டு வந்துட்டீங்க, இல்ல நீங்க கல்வி கடனை ரத்து பண்ணல, இப்படி சொல்லி ஏதாவது பேசுறாங்களா? இல்ல எடப்பாடி பழனிசாமி மாநில உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுறாரா? கிடையாது. இது தனிப்பட்ட ரெண்டு பேர் பேசிக்கிறாங்களே தவிர. நான் என்ன கேக்குறேன், இந்த விமர்சனத்தை நாம இதை எடுக்கிறாரு. ரைட், இதே முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறாரு. இல்ல இத இந்த ஒண்ண மட்டும் ஓகே சொல்லுங்க. இல்ல இந்த ஒண்ண மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன். இந்த ஒண்ண மட்டும் சொல்லிட்டு இந்த எதிர்கட்சிகளை உடைப்பாங்கிறத தாண்டி கூட்டணி கட்சிகளா இருந்த அசாம் கண பரிஷத்து இந்த தேர்தலில் போட்டி போடுதா? எத்தனை இடத்துல போட்டி போடுது உங்களுக்கு தெரியுமா? குர்கா நேஷனல் ஃப்ரண்ட் எங்கேயாவது இருக்கா? அதுல இருந்து தான் ஜஸ்வந்த் சிங் முத போய் நீங்க அங்க நின்று ஜெயிச்சு வந்தாரு. உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். ஆரம்பத்துல இருந்து கூட்டணியில இருந்த சிவசேனாவை உடைச்சாங்க. ஆரம்பத்துல இருந்து கூட்டணியில இருந்த அகாலிதள அதிமுக எந்த நடவடிக்கையும் இல்லைங்கிறீங்க. ரெட்டல இருக்கு. சரி பேசலாம். உங்க கேள்வி புரியுது. அதே கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அதை எப்படி பார்க்கணும்னு திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட இருந்து தொடங்கலாம். அதிமுக பாஜக சண்டைங்கிறது அது நிஜமான ஒரு மோதல் இல்லைங்க. அது சும்மா மக்களை அது அப்படி நம்ப வைக்க முயற்சி பண்றாங்கிற ஒரு விதமான ஒரு கருத்தை திரு கனகராஜ் முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆஃபீஸ் பேரர், சீனியர் ஆஃபீஸ் பேரர். அவர்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர் சில கேள்விகளை முன்வைக்கிறார். இல்லை சார், அது அவர் சொன்ன சப்ஜெக்ட் சம்பந்தம் இல்ல. நீங்க யாரு? கெட்ட வார்த்தை அரசியல்வாதி நீங்க அனுமதிக்கிறீங்க, அது உங்க இஷ்டம். நான் உங்களை கேள்வி கேட்க முடியாது. எது தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை சார். அந்த பெட்ரோலை ஒருத்தருக்கு வித்தது அதெல்லாம் ஒண்ணுதானே சார்? பரப்புரைகள்ல பரப்புரை அல்ல. நீங்க கொடுத்திருக்க தலைப்புல அது வராது சார். பரப்புரையில வியூகத்துல ஒரு விஷயம் மட்டும் இல்லையா சார்? தலைப்புல நான் முன்னுரையா சில விஷயங்களை குறிப்பிட்டல, அதுவும் சேர்த்து தானே அது.